அகிலம் போற்றும் அலங்கார அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்நன்னாளிலே ஒளியின் மறையுண்மைகளை பற்றி தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று இறைக்குரலோடு திருமுழுக்கு பெற்ற நிகழ்வு நமது திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் கடவுளின் அன்பார்ந்த மைந்தர்கள் என்பதை கூறுகின்றது. கானா ஊரில் அன்னையின் பரிந்துரையால் தண்ணீரை திராட்சரசமாக்கி சோகத்தில் இருந்தவர்களை மகிழ்ச்சிக்கு மாற்றிய நிகழ்வு நமது வாழ்வின் இன்னல்கள் இடையூறுகளில் அன்னையின் பரிந்துரை என்னும் ஒளி எந்நாளும் வீசும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு இறையரசை அறிவித்த நிகழ்வு நமது பாவ வாழ்விலிருந்து மனவாற்றம் என்னும் ஒளியின் வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இயேசு மனித தன்மையிலிருந்து இறைத்தன்மைக்கு தாபோர் மலையில் உருமாறிய நிகழ்வு நம்மை பாவ நிலையிலிருந்து ஒளியின் வாழ்வுக்கு உருமாற அழைப்பு விடுக்கின்றது. இதுவே எனது உடல், இது எனது இரத்தம் என்று தன்னையே திருவுடலாக தந்து நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்வு ஆண்டவர் இயேசு உயிருள்ள உடலாகவும் இரத்தமாகவும் எந்நாளும் நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்துகின்றார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. எனவே இவ்வொளியின் மறையுண்மைகள் முழுவதும் அன்னையின் வழியாக இறைவன் மனமாற்றம், நம்பிக்கை என்ற குணங்களால் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்ல உதவுகின்றது.